எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் ஒரு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நான் என்ன சாப்பிட்றேன், அதனால எனக்கு எவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா 67.550 கிராம் வந்து வெயிட் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 67.400 கிராம் வந்து வெயிட் இருக்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70லேருந்து இப்போ 67 வரைக்கும் வெயிட் வந்து இந்த 12 டேஸில் குறைச்சிருக்கு. இன்றைக்கி டே 12. டே 12 காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தேன். டெய்லியும் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வாக்கிங் வந்து போகிறேன் ஃப்ரெண்டு கூட. போயிட்டு வந்துட்டு தான் அடுத்து வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு தான் வச்சுருந்தேன். அதாவது எங்கள் ஊரில் உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. வடை போட்டுட்டு அதில் வந்து குழம்பு வைக்கிறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நேரமே வந்து அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். அதனால் வந்து எப்போதுமே அவசர அவசரமாக இருக்கும். ஒரு சில சூழ்நிலைகள் வந்து தவிர்க்க முடியாமல் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன். 2 டேஸ் தான், ஜஸ்ட்டு 2 டேஸ். அந்த 2 டேஸ்லேயும் நான் என்ன சாப்பிட்றேன்றதை வீடியோ எடுக்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்க முடியலை அப்படின்னாலும் 2 டேஸுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நான் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி லாங் வீடியோவும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மினி விளாக் கூட நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா கூட ரிவ்யூஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாரி வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ நடக்காது. எப்போவாவது ஒரு டைம் நடக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். கோயிலில் வந்து கொடை இருக்குது. அதாவது திருவிழான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் போக வேண்டான்றது தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு முடிவாகி கிளம்புறோம். ஸோ அதனால் என்னால் இந்த 2 டேஸுமே நான் என்ன சாப்பிட்றேன்றதை வீடியோ போட முடியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2 டேஸ் தான். அதுலேயுமே நான் ஷார்ட்ஸில் என்ன சாப்பிட்றேன்றதை ஷார்ட்ஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சப்பாத்தி போட்டு பால் ஊற்றி சீனி வச்சு கொடுத்துட்டேன். தனியாக சாப்பிட்டா தான் சாப்பிட மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது இதை சாப்பிட்டுக்குவாங்க. பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த குழந்தைங்கள வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பெங்களூரில் கிளைமேட் வந்து வெயில் மழைன்னு மாறி மாறி வந்துட்டுருக்கு. குளிர் வந்து தாங்கவே முடியலை. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்தது. ஒரு வேளை காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறதுனாலயா என்னன்னு தெரியல. தொண்டை ஃபுல்லாக புண்ணாக இருந்திருக்கு. எனக்கே தெரியலை. நான் நார்மலாக தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் பாயில் மாதிரி போட்டு ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. அது எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. சரி ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் பொம்மக்ரானட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பொம்மக்ரானட் போட்டு சாப்பிட்ருந்தேன். அதுவுமே எனக்கு சாப்பிட முடியாமல் தான் வேறு வழி இல்லாமல் நான் சாப்பிட்ருந்தேன். நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். எனக்கு டைம் இல்லை, பசி வேறு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்றதுனால இதேவோட நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக பீட்சா சாஸ் போட்டுக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த முட்டையை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேன். சாப்பிடும்போது தான் தெரியுது என்னால் முழுங்கவே முடியல. எனக்கு தொண்டை ஃபுல்லாகவே புண்ணாக இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாகவே வலி, ஏதோ காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நினச்சேன் நான் கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு. சரி போட்டுட்டோன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டெல்லாம் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வெயிட்டு கம்மியாகும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயும் சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஃபுட் வந்து நான் சொல்கிறேன். முட்டை எடுத்துக்கோங்க டெய்லியும். அதே மாதிரி சிக்கன் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் சிக்கன் கிடைக்குதோ அப்போ எடுத்துக்கோங்க சிக்கனு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடலை வகைகள், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வெள்ளைக்கடலை, அது நிறைய விஷயங்களில் ப்ரோட்டீன் இருக்குது. சோயா சங்க்ஸில் இருக்குது. நான் கூட அடிக்கடி என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா தெரியும், அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவேன் சோயா சங்க்ஸ்லாம் கூட. இது பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா பன்னீர் பண்ணலான்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். டோன்டு மில்க் வாங்கிட்டு வந்திருந்தேன், லோ ஃபேட் மில்க். அதை வச்சு பன்னீர் பண்ணியிருந்தேன். நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அமர்த்திட்டு நம்ம வந்து வடிகட்டி ஒரு துணியில் வடிகட்டிக்கோங்க. எதுலனாலும் வடிகட்டிக்கலாம். துணியில் வடிகட்டி பிழிஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். மதிய சாப்பாடு என்னால் சுத்தமாக சாப்பிட முடியலை. எதனாலன்னா ஃபுல்லாகவே வாய் புண்ணாயிடுச்சு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு டீ போட்டு குடிச்சிருந்தேன். அதில் ஒரு பன்னும் வச்சு குடிச்சிருந்தேன். வீடியோ இருந்தது எங்கே போச்சுன்னு தெரியலை. ஒரு பன்னு டீ அது ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். அப்போ தான் ரிலாக்ஸாக இருந்தது. ஈவினிங்காக வந்து குளித்ததுக்கப்புறம் டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன் மெடிக்கலில்.
டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் நான் நார்மலாகவே ஆனேன். குளிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். சரி டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசி வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது, ஏற்கனவே வெயிட் லாஸ் பண்ணும்போது வாங்கினது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு குழப்பம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் சாதமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா முழு அரிசியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். முழுசாக போடாமல் ஒரு வாட்டி மிக்சியில் அடிச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குருணையாக ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் வந்து ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாதம் மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் போட்டுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கூழ் மாதிரி கூட கரைச்சி குடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கூழ் மாதிரி தான் கரைச்சி கொடுத்துருந்தேன். குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு 7 மணிக்கெலாம் நான் சாப்பிட வச்சுருவேன் குழந்தைங்களையுமே. நானுமே சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு பழகிக்கிட்டேன். என் கூட சேர்ந்து பசங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாக அரிசி சாதம் போட்டுட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கருப்பு கவுனி அரிசி நான் நிறைய டைம் என்னோடய வெயிட் லாஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரைஸு. காலி ஆகிடுச்சு, சீக்கிரமாக வாங்குறேன். இதில் என்ன ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக இதில் ரெசிபி ஏதாவது வேணும்னா கேளுங்க. நான் டீட்டெயிலாக வந்து கருப்பு கவுனி அரிசியோட என்னென்ன ரெசிபிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஈவினிங்காக டேப்லெட் போட்டுட்டேன். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்ப்போம்.